தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்படியா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே. ஆனால் யூடியூப் சேனலில் உங்களை பார்க்குறேன், எல்லாம் பயனுள்ளதாக சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் கருத்து சொல்கிறீங்க. அப்துல் கலாமுடைய வரலாறுலாம் எடுத்து சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ என்ன கேட்க வந்துக்கிறேன்னா, இந்த செல்ஃபோனால் இந்த குழந்தைங்கள்லாம் சீரழியுது இல்லையா? சிறுவர் முதல்வர் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்குற கருத்து வந்து நல்ல கருத்து. அது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. என்னன்னாக்கா, முதல்ல வந்து ஃபோன் கண்டுபிடிச்சது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. வெளியே உள்ளவங்களுக்குலாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசுறதுக்கும் இதுவும் நல்லா இருந்தது. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதா ஃபோன் வந்தது, பட்டன் ஃபோனு. அந்த ஃபோனும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை வந்து எதுவுமே அழிவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம சொல்லுவோம் உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உலக உருண்டையை வந்து நம்மளால் கையில் பிடிக்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள நடக்கிற அத்தனை விஷயமும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கையில் உள்ளங்கையில் வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். சொல்லுங்க. அதை வந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். என்னன்னாக்கா, உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்ம அதை ஒன்று சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கு பயன்படுதோ அதை விட கெட்டதுக்கும் அது பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு கருத்து. என்னன்னா, ஒரு நல்லதுக்கு பயன்படுதுன்னு தான் நம்ம இந்த செல்ஃபோன் வச்சுருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து நிறைய நேரம் அந்த செல்ஃபோனை பார்க்குது. இப்போ ஒரு 5 வயசுலேருந்தே அந்த செல்ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஃபோனில் வந்து நிறைய பவர் உள்ள லென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போதே அந்த கண்ணில் வந்து நமக்கு கேர் அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால வந்து என்ன ஆகுதுனாக்கா, 8 வயசு குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கண்ணாடி போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிற நிலமை, கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் படிக்கிற மாதிரி, கண்ணாடி போட்டுகிட்டே தான் நாளை கழிக்கிற மாதிரி ஆயிடுது. இதனால் என்ன, கண் பார்வை வந்து சீக்கிரமாக குறைஞ்சிருது. முன்னாடிலாம் உங்களுக்கே தெரியும், 60 வயசுக்கு மேலே தான் வந்து பெரியவர்கள்லாம் வந்து நமக்கு மூத்தவர்கள்லாம் வந்து கண்ணாடியை போட்டு செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 8 வயசுலேருந்து போட ஆரம்பித்த பசங்க இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் போட்டுகிட்டே தெரிகிற மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். இதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, இப்போ நம்ம குழந்தைய பெற்று வளர்த்து ஒரு 5 வயசு வரைக்கும் தான் நம்ம இப்போ வந்து வீட்டில் வைக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு FreeKG, LKG, UKGன்னு சேர்த்துறோம். அதிலிருந்து 15 வயசு வரைக்கும் பிள்ளைங்க வந்து ஆசிரியர்கிட்ட தான் படிக்குது. ஆமாம். ரெண்டாவது என்னென்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தாய் தப்பை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால செல்போனை நோண்டாத இது பண்ணாத அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு எதிர்ப்பாக தான் அமையுது. இப்போ வந்து மெயினாக இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு வழி பண்ணணும்னா, ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைங்களோட வந்து பேசணும். நீங்க வந்து செல்போன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய கண் பார்வை இதுவாகும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைங்கலேருந்து ஒரு 6 வயசுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன ஒரு பாடமாக எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் வந்து ஆசிரியர்கள் தான் வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் பயப்படவும் செய்து கொஞ்சம் மரியாதையும் கொடுக்குது. அப்படிதான் இருக்குது. ஏன்னா பெற்றவங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப பாசமா இருக்கிறதுனால ரொம்ப இதுவாக பண்றாங்க, சொல்றது கேட்க மாட்டாங்க. அதனால இதை வந்து அவங்க தான் மெயினாக வந்து இதை கண்டிக்கணுன்றது ஒரு இது. ரெண்டாவது வந்து இப்போ நானே பார்க்குறேன், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் நடக்கும். அது வேன் வர்ற வரைக்கும், அங்கே போய் வேன் வர வரைக்கும் அங்கே போய் நிற்க வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரோட்ல செல்போன் எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே தான் போகுது. அங்கே பாட்டி பார்த்தா பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அதை நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சொல்லுது, இந்த பொண்ணு இந்த செல்போன் பார்க்கலன்னா காலையில் ஸ்கூல் வேனுக்கே போக மாட்டேங்குதுப்பா, அடம் பிடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி என்கிட்ட சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த காதில் ஹெட்போன் மாட்டிக்கிட்டே ரோட்ல நிறைய பேர் போறாங்க. அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, ஆர்ன் அடிச்சாலும் சரி, பெல் அடிச்சாலும் சரி, என்ன சொல்லி கூப்பிட்டாலும் காது கேட்கவே மாட்டேங்குது. என்னையும் அவன் நினைக்கிறது நாம யார்கிட்டயோ பேசணும் அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்ககிட்ட தான் பேசுறேன்னு அவனுக்கே தெரியல. இந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவா போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ரெண்டாவது, இதனால சாலை விபத்துகள் அதிகமாகுது. ரெண்டாவது, இன்னொன்னு கருத்து நான் சொல்ல வரேன், அது உங்களால் ஏற்றுங்க. இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் கிராஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆமா ஆமா. அந்த நேரத்தில் அவங்க பாட்டு கேட்டுனே வராங்க, ஹெட்போட்டுன்னு. வரும்போது வண்டி வருது, கத்துறாங்க, ஐயோ ட்ரெயின் வருதுன்னு கத்துறாங்க. அப்போ கூட இந்த பசங்களுக்கு காது கேட்கல, வருது ட்ரெயின் அடிச்சுட்டு போயிடுது. போன பிறகு நம்ம ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இது வந்து எல்லாரும் ஒரு பாடமாக எடுத்து இதை நடக்காதபடி பார்க்கணும். இது மாதிரி ட்ரெயினில் ஆக்சிடென்ட் நிறைய பேர் நான் கண் எதிரில் பார்த்துருக்கேன். அடிச்சு டிக் போட்ட உடனே செல்ஃபோன் கீழே விடும், அதை எடுத்து வீட்டுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அடிபட்டாங்க அப்படின்னு. அந்த இது எல்லாமே தவிர்க்கணும். அதுக்கு தெரிஞ்சது சொல்லணும், சொல்லுங்க நீங்க. ரெண்டாவது, நம்மளே நீங்க சொல்ற மாதிரி பாக்குறோம், ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம், என்னமோ எங்கேயும் எடுக்க முடியாத ஒரு செல்ஃபி வந்து ட்ரெயின் வாசல்ல இருந்தா செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறான். அடுத்த செகண்ட்ல அந்த கொசு மாதிரி அவங்க உயிரை அடிச்சுட்டு போயிருது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத. நம்ம எங்க எந்த செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் நமக்கு அது ஒரு நல்லதுவா இருக்கும். நம்ம வந்து உண்மையிலே செல்போன் கண்டுபிடிச்சு வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பயன்பாட்டுக்கானது, நல்லதுக்கானது, நம்மளுடைய வளர்ச்சிக்கானது. ஆனா அதை வந்து தவறாக யூஸ் பண்றதுனால தான் குழந்தைகளும் இளைஞர்களும் இன்னைக்கு ஒரு அழிஞ்சு போற நிலைக்கு வராங்க, பாதிப்பு நிறைய வருது. டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காங்க, வருங்கால இந்தியா வந்து இளைஞர்கள் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் உணர்ந்தவர்களாக இருந்தா மட்டும்தான் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவை வந்து கனவாக்க முடியும் என்பதை நினைச்சு இந்த இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு மிக சிறந்த கருத்தா நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்றீங்க. இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. இது மட்டும்ன்றதுல ஏகப்பட்டதை சொல்லியிருக்கீங்க. அது எல்லாரும் மக்கள் வந்து அதை கேட்டு மக்களும் பயனடைவாங்க. அதனால நல்ல கருத்து சொன்னீங்க. நான் வரேன் தம்பி. ரொம்ப நன்றிண்ணா. என்னையும் ஒரு ஆளாக அமைச்சு என்கிட்ட ஒரு நல்ல கருத்து கேட்டீங்க. சொல்றீங்க, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களை பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அதனால
உங்களை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. மீண்டும் நம்ம பார்ப்போண்ணா. ஓகே. ஓகேண்ணா.